என்ன சித்தி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? கோயிலுக்கு போன அக்கா வர நேரம் ஆயிடுச்சு. இந்த குமரனை இன்னும் காணோம். அக்கா வந்துட்டாங்கன்னா அப்புறம் மாட்டிக்க மாட்டோமா? ஐயோ ஆமால, அண்ணன் வேற எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியல. ஐயோ அக்கா வந்துட்டாங்க. அப்பப்பா என்ன கூட்டம்! இன்னைக்கு கோயில்ல இவ்வளவு கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியாக்கா? என்ன விசேஷம்? ரொம்ப கூட்டமாக்கா? இன்னைக்கு பிரதோஷம்ல, அதான் பயங்கர கூட்டம். இந்த புனிதா பிரசாதம். என்னம்மா, பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா பிரதோஷம் ஒரே கூட்டம்னு சொல்றீங்க? பெருமாள் கோயில்ல சந்தன குங்குமம் தருவாங்க, நீங்க என்னடானா விபூதியும் குங்குமமும் கொண்டு வந்து கொடுக்கறீங்க. துளசிக்கு பதிலா கதம்பம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்பெல்லாம் பெருமாள் கோயில்ல பிரதோஷ பூஜை நடக்குதா என்ன? எப்படிதா நீ சொல்றதெல்லாம் அக்காக்கு தெரியாதா என்ன? பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷம்னு தெரிஞ்சு சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லக்கா? அதேதான். ஆமாமாங்க, கரெக்ட் கரெக்ட். வெளியில போயிட்டு வந்த பெரியவங்களுக்கு தண்ணி கிணி குடுக்காம நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன பொண்ணு நீ? போ போ, போய் தண்ணி எடுத்துட்டு வா. போ போ. ஆமாமாங்க, நம்ம குமர வெளியில எங்கேயும் போகல, வீட்ல தானே இருக்கான். எங்க அவன்? அது என்னமாங்க, வெளியில போலல? எங்க அவன்? அது அது வந்துக்கா. என்ன நீ அது வந்து இது வந்துன்னு சொல்லிட்டு இருக்க? எங்க அவன்? இல்ல வந்து என்னமாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. வெளியில எங்கேயாவது போயிட்டானா? எங்க போயிட்டாம? இல்லக்கா, வெளியில போயிட்டானா? மங்க, ஒண்ணுதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? சொல்லு, எங்கேயாவது வெளியில போயிருக்கானா? சொல்லு மங்க, எங்க அவன்? ஆமாக்கா. இப்பதான் வெளியில போயிட்டு வந்து இதோ உங்க பின்னாடியே நிக்கிறான் பாருங்க. டேய், எங்கடா போயிட்டு வந்து நிக்கிற? அது அம்மா, சொல்லு, எங்க போயிட்டு வந்த? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்ல. நான் தான் கால் வலிக்குதுன்னு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். சொல்ல வேண்டியதானே? ஆமாமா. சரி, மாத்திரைங்க? அம்மா, அது அந்த டேப்லெட் ஸ்டாக் தீர்ந்துருச்சான். நான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். உண்மையதான் சொல்றான், பொய் சொல்ல வாய்ப்பில்ல. ஸ்னேகாவை பார்க்க நாம தானே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், குமர அங்க இல்லையே. புனிதா, தண்ணி எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. இது வந்துட்டு இந்தாக்கா. சித்தி, ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. டே குமரா, ஹாஸ்பிடல் போயிட்டு ஸ்னேகாவை பார்த்துட்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? மாட்டி இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? அதான் மாட்டல இல்ல, விடுங்க சித்தி. சித்தி, இவரை நீங்க விடுங்க. அம்மா கோவிலுக்கே போல, வேற எங்கேயோ போயிட்டு வந்து நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எங்க போறாங்கங்கிறது தான் தெரியல. உனக்கு தெரியுமா அக்கா எங்க போயிட்டு வந்திருக்காங்கன்னு? தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன்.
அம்மாவே அவங்க வாயால சொல்லட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு. அது வரைக்கும் இது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அண்ணா உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு மட்டும் எப்படி புனிதா தெரியும்? ஐயோ உன்கிட்ட போய் கேட்டு பாரு. என்ன நான் வரேன் சித்தி. மாமா, ஹாஸ்பிட்டல்ல ஸ்னேகா கிட்ட அன்பா ஆதரவா நடந்துக்கிட்டாங்க பெரியத்தை. பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? பெரியம்மா கொஞ்சம் அப்படி இப்படி கண்டிப்பாங்களே ஒழிய ரொம்ப நல்லவங்க. அவங்களோட நல்ல மனசே வெளியே தெரிய விடாம அவங்களுக்கு தப்பானவங்களா கிரியேட் பண்ணி கண்மணி அண்ணி அவங்களை கெட்டவங்களா மாத்திட்டாங்க. ஆமா மாமா, அவ வெளியே போன பின்னாடி பெரியத்தை நடந்துக்கிற விதமே வேற மாதிரி. இவ்ளோ நல்லவங்கள எப்படி கெடுத்து வச்சிருக்கா பாருங்களேன். இப்போவாது பெரியம்மா கண்மணி அண்ணியோட சுயரூபம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்லது நினைச்சா எப்பவுமே நல்லதுதான் மாமா நடக்கும். அப்படியா? நான் சீரியஸா பேசும்போது சிரிச்சு கிண்டல் பண்ணாதீங்க மாமா. சரி ஓகே, நான் சீரியஸா இருக்கேன். ஐயோ மாமா, ம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சரி சொல்லு. பெரியத்தை நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோஜா விஷயத்துல எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியாவது ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்கிடலாம். கண்டிப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது. இங்க பாரு, நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். மாமா, அம்மா. ஐயோ. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லம்மா. ஆ, சரி. அம்மா இன்னைக்கு ரோஜாவை பார்க்கத்தான் ஏதோ பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். சித்தி வடை வாசனை வருது. நீங்க ஏதோ செஞ்சு வச்சீங்களா? நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நான் எப்படி செஞ்சு வச்சிருக்க முடியும்? அப்ப அங்கேயே புனிதா, அம்மா தான் உள்ள போனாங்க. அக்காவா? அம்மாவா? வா பாக்கலாம். என்ன இது புதுசா இருக்க? மா நீதான் இதெல்லாம் செஞ்சு வச்சியா? ஏய் ஏய் வேடி தொடாத. என்னம்மா ஒரு வடை கூட எடுக்க விட மாட்ற? அப்படி யாருக்கு வடை சுட்டு எடுத்துட்டு போற? அது ஆஞ்சநேயருக்கு வடை வச்சு படைக்க போறேன். எச்சு பண்ண கூடாது அதான். அப்படியா? அப்ப இந்த கேசரி? ஏய் கை வைக்காத, அது பெருமாளுக்கு. மா என்னம்மா புதுசா ஏதாவது வேண்டுதலா? ஏன் வேண்டுதல் இருந்தாதான் இதெல்லாம் செஞ்சு கொண்டு போகணுமா என்ன? ஆமா அதானே.
அக்கா கண்மணி முதல் வாரிசு உண்டாயிருக்கான்னு சொல்லி அடி பிரதட்சணம் எல்லாம் பண்ணாங்க. இப்ப அது இல்லன்னு போனாலும் அந்த வேண்டுதலை நிறுத்த முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இதுவும். சாமிக்கு ஏதாவது ஒரு வேண்டுதலா இருக்கும். நீ கொஞ்சம் பேசாம இரு என்ன? அப்படி இவளுக்கு புரியுற மாதிரி புத்தி சொல்லுமாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து தான் கோவிலுக்கு போகும்போது எங்களை கூட்டிட்டு போல. இன்னைக்காச்சும் கூட்டிட்டு போமா? புனிதா, அக்காவே மனசு நிம்மதியா இருக்கணும் தானே கோயிலுக்கு போறாங்க. ஹம். நாம கூட போனோம்னா ஏதாவது தொண பேசிக்கிட்டே போவோம்ல. அதான் அவங்க கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும்ல, நிம்மதி கெட்டு போயிடும் இல்லையாக்கா? ஆமா ஆமா, வர வர மங்கதான் என் மனச சரியா புரிஞ்சு பேசுறா. ஓ, இது ஒன்னும் சித்தியா பேசல. நேத்து நீங்க சொன்னதுதான் திருப்பி சொல்றாங்க. சரி போதும் புனிதா, அக்காவை ரொம்ப ஓட்டாத. யாரு நானா? சரி அக்கா, இவ கிடக்குறா விடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்பணும். புனிதா, அந்த பேக் எடு சீக்கிரம். அப்படி என்னமா அவசரம்? ஐயோ, அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. நான் வேண்டுதலை முடிச்சிட்டு வந்துடுறேன். அம்மா மா, யாருமா காத்துட்டு இருப்பாங்க? அது வந்து ஐயர்கிட்ட பூஜைக்கு பிரசாதம் கொண்டு வரேன்னு சொல்லிருந்தேன். அதான் அங்க அவங்க பிரசாதத்துக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். சும்மா நொய் நொயின்னு கேள்வி கேட்காத, எனக்கு டைம் ஆச்சு. சரி சரிக்கா, நீங்க பாத்து போயிட்டு வாங்க. சரிமாங்க. சித்து, அம்மா போற அவசரத்தை பார்த்தா கோவிலுக்கு போற மாதிரி தெரியலையே சித்து. ஆமா புனிதா, எனக்கும் அதே டவுட் தான். அண்ணா, நீ வேணா இன்னைக்கு அம்மா எங்க போறாங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாத்துட்டு வரியா? ஏய் புனிதா, எதுக்கு தேவையில்லாத வேலை? அவங்களே மன நிம்மதிக்காக ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க, அத போய் கெடுக்க சொல்றியா? சரி வா. அம்மா பேத்திக்கு தான் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. பேத்தி மேல பாசம் இருக்கு, ஆனா அத மறைவா காட்டுறாங்க. எல்லாருக்கும் எதிரா இன்னும் அவங்களுக்கு காட்டுற தைரியம் வரல. சரி பாப்போம், இந்த திருட்டுத்தனம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு. பொன்னி, நாங்க எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கோம், போயிட்டு வரோம். அத்தை, இது வந்துட்டேன். சரிம்மா. மா, இது எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இலக்கியா, இது உனக்கு இல்ல, ராசாத்திக்கு. இலக்கியா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா அத்தை? அங்கதான். அப்படியா? சரி. என்ன விஷயம் சொன்னா நானும் சிரிப்பேன்ல. இதான் விஷயமா? நல்ல முன்னேற்றம் தான். சரி, நாங்க கிளம்பட்டுமா? சரி, போற வழியில நாங்களே டிராப் பண்றோம், வாங்க. இல்லத்த, பக்கத்துல தான் இருக்கு, நாங்க நடந்தே போய்க்கிறோம். சரி, போயிட்டு சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். பாத்து போயிட்டு வரோம். பாய் மா. வா. தம்பி, நீங்க ராசாத்தியை விட்டுட்டு வந்துருவீங்களா இல்ல ராசாத்தி கூட தான் வருவீங்களா? இல்லக்கா, மில்லுக்கு வேற போகணும், அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் வருவேன். நான் எது வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், சரிங்களா? சரி, போயிட்டு வரோம். இங்க பாரு முரளி, நான் போனை சைலண்ட்ல போட்டுருவேன்.
அதனால வீட்ல இருந்து எனக்கு ட்ரை பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நீ என்ன சொல்லணும்? அம்மா கோவில்ல பூஜையில இருக்காங்க, அதனால ஆ. இப்ப பேச முடியாதுன்னு சொல்லணுமா? ஆ, அதையும் மீறி கொண்டு போய் குடுன்னு சொன்னா என்ன சொல்லணும்? கொஞ்ச நேரம் அவங்கள லைன்ல இருக்க வச்சுட்டு ஆ. ஓடி போய் பார்த்த மாதிரி மூச்சு நல்லா வாங்கிக்கிட்டு ஆ. அம்மா தியானத்துல இருக்காங்க, ம், இப்ப போய் போன கொடுத்தா அம்மா திட்டுவாங்க, அதனால அம்மா தியானம் பண்ணி முடிச்ச உடனே கண்டிப்பா கால் பண்ண சொல்றேன்னு சொல்லுவாமா. வெரி குட். நீ இப்படியே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மெயின்டைன் பண்ணு. தப்பி தவறி நான் பார்க்குக்கு வந்திருக்கேன்னு உளர்ன கொன்னே போட்டுருவேன், ஜாக்கிரதை. தெரியுமா, ம். நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ம். பாட்டி, ஆ? இன்னும் பெரிய பாட்டியை காணுமே, பேசாம ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்கள ஃபோன்லாம் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாம். கண்டிப்பா வந்துருவாங்க, வெயிட் பண்ணுவோம். ரோஜா குட்டி, இலக்கியா, ரோஜா குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அப்படிலாம் இல்ல சம்மந்தி, இப்பதான் வந்தோம். சரி வாங்க உட்காரலாம். வாங்க. வா ரோஜா. வா, இங்க உட்காரு. 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 நீங்களும் உட்காருங்க சம்மந்தி. ரோஜா குட்டி, பாட்டி உனக்காக என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இத பாரு, வடை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். கேசரி உனக்கு பிடிக்குமா ரொம்ப? சாப்பிடலாமா? சமந்தி, என்ன சொல்றா இவ? அது இல்ல பாட்டி, அவ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா சாப்பிடலாம்னு சொல்றா. ஓஹோ, அப்படியா? ரோஜா குட்டிக்கு விளையாடணுமா? விளையாடிட்டா போச்சு. வா. என்ன சம்மந்தி அப்படி பாக்குறீங்க? நீங்க இப்படி இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு சம்மந்தி. ஏய், என்ன என்ன விளையாட கூப்பிடுற? கூப்பிடுறா போல இருக்கு. எங்க போனோம்? இங்க விளையாடலாம். அங்க போணுமா? சம்மந்தி இங்கே பாருங்களேன். விளையாடுங்க. அங்க எதுக்குடா? இங்கே விளையாடலாமா? புடி புடி, என் கைய புடி. சுத்து சுத்து. அப்படிதான். ஜாலியா இருக்கா? பாத்து பாத்து. கெட்டியா புடிச்சுக்கோ. கட்டிங்க்கு ஏதாவது தேருமான்னு பார்த்தா ஒரு பாய மாட்ட மாட்டேங்கிறானே. ஆஹா, இவன் என்னத்துக்கு இங்க நின்னுட்டு இருக்கான்? தம்பி, அண்ணே, இங்க நிக்கிற? சும்மா தானே. சும்மாவா? கார் வேற நிக்குது. நீ மட்டுமா வருவ? யார் கூட வந்த? என்னடா திரு திருன்னு முழிக்கிற? மரகதம்மா கூட தானே? என்னடா முழிக்கிற? மரகதம்மா எங்க? பார்க்ல இருக்காங்களா? வா வா. டேய், என்னடா அந்த அம்மா சின்ன குழந்தைங்களோட ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு? அதுவும் அந்த ரோஜா குழந்தையோட. எப்படி அந்த குழந்தை இந்த அம்மாவுக்கு செட் ஆச்சு? அண்ணே, என்னதான் இருந்தாலும் அவங்க பேத்தி இல்லையானே, பாசம் இருக்கதானே செய்யும். கண்டிப்பா இருக்கும்பா. கண்மணி அக்கா மூலியமா பேர குழந்தைய கொஞ்சலான்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது இல்லாம போச்சு. அந்த ஏக்கத்தை இந்த ரோஜா பாப்பா கூட விளையாடி கழிச்சுக்கிறாங்கண்ணே. அப்படியா? ஆஹா, இந்த மேட்ரை எப்படியாவது கண்மணி கிட்ட போட்டு கொடுத்தா கை செலவுக்கு ஏதாவது தேருமே. அண்ணே, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குனே. அப்புறம் எனக்கு பிரச்சனை ஆயிருமனே, பாத்துக்கோங்க. டேய், சே சே சே, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ பயப்படாத. நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க. வரட்டுமா? யாரு?
ராமலிங்கம். சொல்லு ராமலிங்கம். ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? நீ அங்கே இரு, நான் உடனே வரேன். சரிங்கம்மா. என்ன கண்மணி? வாமா சொல்றேன்.